இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மாடலில் மினிமம் காலம் காஸ்ட் மெத்தட் இந்த மாடல் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் செல் மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் செல் மெத்தட், மினிமம் ரோ காஸ்ட் மெத்தட் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதை யாராச்சும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மினிமம் காலம் காஸ்ட் மெத்தட். ஃபைண்ட் தி இனிஷியல் ஃபீஸபிள் சொல்யூஷன் பை மினிமம் காலம் காஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளோட சம்மு. ஓகே, ஸோ நம்ம எந்த சம் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், அது பேலன்ஸ்டு ப்ராப்ளமா இல்லை அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமானு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ்டு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளோட டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கும். அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம்னா நம்மளோட டிமாண்டும் சப்ளையும் அன்ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்ளையும் டிமாண்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். சப்ளை பார்க்கலாம். 100 + 150 + 50 + 25. ஓகே, 325 வருது. நெக்ஸ்ட்டு டிமாண்ட் பாருங்கள். 200 + 100 + 25. ஸோ 325. ஸோ நமக்கு சப்ளையும் 325 தான் இருக்குது, டிமாண்டும் 325 தான் இருக்குது. அப்போது கிவன் ப்ராப்ளம் பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஓகே, ஓகே. மினிமம் காலம் காஸ்ட் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலத்துலேயும் இருக்கிற மினிமம் வேல்யூக்கு நம்ம அலாட்மெண்ட் பண்ணணும். ஓகே, சிம்பிள். ஓகே, ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறதுலே எது மினிமம் வேல்யூ? நம்பர் 2. ஓகேங்களா? அப்போ அந்த 2க்கு தான் நம்ம அலாட்மெண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம எந்த நம்பரை அலாட்மெண்ட் பண்ணுவோம்? சப்ளை ஆர் டிமாண்ட் விச் எவர் இஸ் லோவர். அப்போது இங்கே சப்ளை 150 இருக்குது, டிமாண்ட் 200 இருக்குது. இப்போ இதில் விச் எவர் இஸ் லோவர் 150. அப்போ இந்த 150 தான் நம்ம இந்த 2க்கு அலாட்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஓகே. இப்போ இங்கே 150 அலாட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்ளையில் இருக்கிற 150 0 ஆயிரும். ஓகே, டிமாண்டில் இருக்க 200ல் நம்ம 150 இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 50 இருக்கும். ஓகே, அப்போது சப்ளையில் இருக்கிற 150 0 ஆயிடுச்சுன்னா இந்த ரோ கேன்சல் ஆயிருமா? நெக்ஸ்ட், இப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிற செகண்ட் மினிமம் வேல்யூ இது நம்பர் 5. அப்போ அந்த நம்பர் 5க்கு தான் அலாட்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணுவோம்? 50 25 விச் எவர் இஸ் லோவர் 25. அப்போ இந்த 25 தான் நம்ம 5க்கு அலாட்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 25 அலாட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்ளையில் இருக்க 25 0 ஆயிரும். டிமாண்டில் இருக்க 50ல் 25 அலாட்மெண்ட் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் 25 இங்கே இருக்கும். கரெக்டாக? அப்போது சப்ளையில் இருக்க 25 0 ஆயிடுச்சுன்னா இந்த ரோ கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்க மினிமம் வேல்யூ இது நம்பர் 6. அப்போ இந்த 6க்கு தான் நம்ம அலாட்மெண்ட் பண்ணணும். கரெக்டாக? எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணுவோம்? டிமாண்ட் ஆர் சப்ளை விச் எவர் இஸ் லோவர் 25. அப்போ இந்த 25 தான் நம்ம 6க்கு அலாட்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காலத்தில் இருக்க 25, அதாவது டிமாண்டில் இருக்க 25 0 ஆயிரும். அப்போது சப்ளையில் நமக்கு 100 இருக்குது, இங்கே 25 அலாட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் 75 இருக்கும். ஸோ டிமாண்டில் இருக்க 25 நம்ம இங்கே அலாட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிமாண்டில் இருக்க 25 போயிட்டு இங்கே 0 ஆயிரும். அப்போது இந்த காலம் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் காலத்தில் பாருங்கள். நமக்கு 8ம் 6ம் தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோவர், அதுக்கு தான் நம்ம அலாட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டில் எது மினிமம் வேல்யூ? நம்பர் 6. அப்போ இந்த 6க்கு தான் நம்ம அலாட்மெண்ட் பண்ணணும். எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணுவோம்? டிமாண்ட் ஆர் சப்ளை விச் எவர் இஸ் லோவர் 50. அப்போ இந்த 50 தான் நம்ம இங்கே அலாட்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி அலாட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்ளையில் இருக்க 50 போயிட்டு இங்கே 0 ஆயிரும். 100ல் இருக்கிற 50 போயிட்டு இங்கே டிமாண்டில் 50 வந்துடும். ஓகே, ஸோ சப்ளை 0 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரோ கேன்சல் ஆயிரும். ஸோ செகண்ட் காலத்தில் இருக்கிற பேலன்ஸ் வேல்யூ 8.
அப்போ இந்த 8க்கு தான் நம்ம அலாட்மெண்ட் பண்ணணும். அப்போது இந்த 8க்கு எவ்வளோ அலாட்மெண்ட் பண்ணுவோம்? டிமாண்ட் ஆர் சப்ளை விச் எவர் இஸ் லோவர் 50. அப்போ இந்த 50 தான் நம்ம இங்கே அலாட்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 50 இங்கே அலாட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிமாண்டில் இருக்க 50 வந்து 0 ஆயிரும். ஓகே, இங்கே 75 இருக்குது. இந்த 75ல் நம்ம 50 அலாட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 25 இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இங்கே டிமாண்ட் 0 ஆயிடுச்சா, அப்போ இந்த காலம் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ லாஸ்ட் காலம் நமக்கு இருக்கிற மினிமம் வேல்யூ வந்து 3 தான். ஸோ நமக்கு இங்கே டிமாண்ட்லேயே 25 தான் இருக்குது, சப்ளைலேயே 25 தான் இருக்குது. அப்போ இந்த 25 தான் நம்ம இங்கே அலாட்மெண்ட் பண்ணணும். 25 அலாட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்ளையும் 0 ஆயிரும், டிமாண்டு 0 ஆயிரும். அப்போ நம்ம போட்ட சம் வந்து கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான் மினிமம் காலம் காஸ்ட் மெத்தடோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 25 into 6. Okay, 150 into 2. 25 into 5. 50 into 8. 50 into 6. 25 into 3. Okay. First 25 into 6, 150. 150 into 2, 300. 25 into 5, 125. 50 into 8, 400. 50 into 6, 300. 25 into 3, 75. ஸோ நமக்கு எவ்வளோ டோட்டல் காஸ்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். $150 plus 300 plus 125 plus 400 plus 300 plus 75. So 1350. Okay, so இவ்வளவுதான் minimum column cost method. So next வீடியோவில் ஓகல் approximation method இந்த மெத்தட் பார்க்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் எல்லோரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.